இப்ப புத்தகத்துல 31 பக்கத்துல நாம் இதுவரை படித்தவற்றை மீள்பார்வை செய்வோம். புலம்பெயர் நாடுகளில் தமிழ் மொழியை கற்க வருவோரை இவ்வாறு பகுக்கலாம். எங்கள்கிட்ட நாங்கள் நாங்கள் இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போனால் அந்த நோயாளியை பார்த்து என்ன நோய் என்னன்றெல்லாம் கண்டிருந்து தான் மருந்து கொடுப்பேன். அதுபோல எங்கள்கிட்ட படிக்க வர மாணவர்கள் ஒவ்வொரு மாணவனையும் பற்றி ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதுதான் சிறந்த ஆசிரியர். இவன் எந்த நிலையில இருந்து வாரான், அவன் பின்புலம் என்ன, அவரை நான் எப்படி கையாள வேணும், அவருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு ஆசிரியர்கிட்ட கடமை. அதில் முக்கியமான ஒரு பகுதி அது. அப்ப அதுக்காகத்தான் இந்த கேள்வி. அப்ப இந்த நாங்க எங்கள்கிட்ட படிக்க வர மாணவர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள், எப்படிப்பட்ட மாணவர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட படிக்க வருகிறோம். ஒரு வகை இல்லை, பல வகையில இருக்கு. நாங்கள் அங்க 7 வகையை குறிப்பிட்டு இருக்கிறோம். எந்த வகை மாணவர்கள் எங்கிட்ட படிக்க வருகிறார்கள்? இங்க சொல்லுங்க போனா ரெண்டாயிரம் எந்தெந்த வகை மாணவர்கள் படிக்க வர்றார்கள்? முற்றுமாக தமிழ் மொழியை தெரியாதவர்கள். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. இரண்டாவது, தமிழ் மொழியை பேசும் ஆற்றலில் பலதரப்பட்டவர்கள். மூன்றாவது, வயதினையுடையவர்கள். நாலாவது, பெற்றோரிடம் உதவி பெற முடியாத மாணவர்கள். அஞ்சாவது, ஆசிரியர் பேசுவதை முழுமையாக அல்லது பகுதியாக விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள். ஆறாவது, எழுத்துக்களின் உச்சரிப்பு, சொற்களின் பொருள் என்பன விளங்காதவர்கள். ஏழாவது, பிற மொழியினர். இவ்வளவு பேர் எங்கள்கிட்ட படிக்க வருகிறோம். எங்கள்கிட்ட படிக்க பிள்ளைகள் முழுமையாக தமிழ் தெரியாத பிள்ளைகள் வருகிறார், கதைக்கவே இயலாது. அல்லது ஒரு நாங்கள் இன்றைக்கு மாற்று திருமணங்கள் நடக்கின்றன பிற மொழியினரோட. ஒரு ஆங்கில பெண்ணுக்கோ அல்லது ஆங்கில அப்பாக்கோ பிறந்த ஒரு பிள்ளை வருது, அதுக்கு தமிழ் பேசவே தெரியாது. ஆனா அவைக்கு தமிழ் படிப்பிக்கணும்னு ஆசை கொண்டது விடுகிறேன். அப்படி ஒரு பிள்ளை வரும், மொழியை துப்புரவா தெரியாத பிள்ளை. ஏன் தமிழ் பிள்ளைகள் கூட நாங்களுக்கு ஒரு தவறான பெரிய அபிப்பிராயம் தமிழர் மத்தியில் இருக்குது. பிள்ளை புற பள்ளிக்கூடத்தில் போய் கஷ்டப்படும் என்று பிறந்த நாள்ல இருந்து ஆங்கிலத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம். அதால அந்த பிள்ளைக்கு ஆங்கிலம் ஒழுங்கா வராது. நாங்கள் பேசுற மொழியில போய் அங்க பள்ளிக்கூடத்துல ஆங்கிலத்தை அந்த டீச்சர் திருத்தவர். அந்த டீச்சர் ஆங்கிலத்தை திருத்துறதுக்கு கஷ்டப்படவும். அது ஒரு பக்கம். தமிழும் தெரியாது. அப்படி ஒரு மாணவர்களும் வருவார். அடுத்த மாணவர்கள் கொஞ்சம் பேசிக்கொண்டு வருவீர்கள். சில மாணவர்கள் கொஞ்சம் பேசிக்கொண்டு வருவீர்கள். ஆனால் ஆசிரியர் திருப்பி சொன்னால் அது புரிஞ்சு கூட தெரியாது. கொஞ்சம் சில விஷயங்கள் பேச தெரியும். ஆசிரியர் சொல்றது ஆசிரியர் தமிழ்லயே படிப்பிச்சு கொண்டிருந்தா ஒன்றும் புலத்தான். இப்படியாக பலதரப்பட்ட மாணவர்கள் வகுப்புக்கு வருவார். அப்ப இந்த பேரையும் வச்சு எப்படி படிப்பிக்கிறதுன்றதான் கேள்வி. இதுல முதலாவது விஷயம், இதை படிப்பிக்கிறது என்றால் ஆருக்கு விளங்கக்கூடியதாக படிப்பிச்சா எல்லாருக்கும் விளங்கும். புதுக்க வந்தே சொல்லுங்க. ஆருக்கு விளங்கக்கூடியதாக படிப்பிச்சால் எல்லாருக்கும் விளங்கும். தமிழ் மொழியை தெரியாதவர்கள், தமிழ் மொழியை துப்புரவா தெரியாதவைக்கு படிப்பிச்சா எல்லாருக்கும் விளங்கும். அப்ப எங்கட கற்பித்தல் முறை ஒரு மொழியை தெரியாதவருக்கு படிப்பிக்கிறது 2வது கற்பித்தல் முறை ஆகும். 2வது கற்பித்தல் முறை. முதல் மொழியில் 2வது மொழி கற்பித்தல் முறைதான் ஆகும். ஒரு மொழியை தெரியாதவைக்கு கற்பிக்கிறோம். எனவே அந்த கற்பித்தல் முறையைத்தான் நாங்கள் கையாள போகின்றோம். படிமுறை தமிழ் நூல்கள் எல்லாம், கற்பித்தல் நூல்கள் எல்லாம் மொழியை தெரியாத பிள்ளை மொழியை படிச்சு கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. எங்களுடைய யூடியூப் சேனல்ல பார்த்தா நான் சென்ற டிசம்பர் மாதம் ஒரு 10 சைனா பிள்ளைகளுக்கு 30 மணித்தியாலத்தில் அவர்களுக்கு எழுத வாசிக்க கொஞ்சம் பேசுறதுக்கும் கற்பிக்க முடிச்சுட்டேன். இது புறத்து வேறு யாக்கள் 90 வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 30 மணித்தியாலம். 30 மணித்தியாலத்தை அந்த பிள்ளை எழுதும் வாசிக்கும் பின்னணியில பேசுறது. அப்ப அதுக்கேற்ற முறையில் தான் எங்கட பாடப்பயிற்சி நூல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன.
அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப ஒண்ணு தெரியாதவைக்கு தான் படிப்பிக்க போறோம். Hot, long sound, huh? Da. Good. Batam. No. Yes. Good. Separately. Up, papa. Different. Right. Finish. Okay, go ahead. I will two. Ma. Very good. Ma. Ba. Pa. Good. Right? Ma. Batam. Good. Yeah. Autumn. Very good. Right. That's a proper one. Up, pamma. If you want to make the different, up, pamma, then the space automatically comes. You clap the sound and say, can you? Up, up. Correct. Correct. Ma. Ba. Easy. Good. Right? What do you feel now, baby? This is the way, baby. Ta.